வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் தொடர்பிலும் உரையாட இருக்கின்றோம். இன்றைக்கும் வழமை போல் உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான வேர்கள் புலனாய்வுத்துறையின் முக்கிய பிரதிநிதியாக இருந்த முல்லைமதி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வேற விடுதலை புலிகள் அமைப்புடைய சிந்தனையாளரும் கூட. அந்த வகையில முல்லைமதியை எங்களோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கோ தமிழீழ கோரிக்கைக்கோ இப்ப என்ன மதிப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள்? ஒன்றுமில்லை. நீங்கள் தமிழர்கள் உரிமை கேட்கணும் என்று சொன்ன இன்றைக்கு, அதாவது ஒரு பொருளியல் சார்ந்த ஒரு பேராசிரியர் தான் நான் நினைக்கிறேன். 86 87 எனக்கு ஞாபகம் இல்ல. கலா மோகனா கலா தெரியல. அவர் இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆலோசனை கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருந்தவர். ஒரு பொருளியல் இது நடந்த 85 படுகொலை செய்த பெருசா ஞாபகம் இல்ல. அவர் அதுல என்ன எழுதி அனுப்பியிருந்தவர் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு ஆள் 2 பேர் இயக்கங்களுக்கு போய் பல இயக்கங்கள் ஆகி இந்த இயக்கங்களை புலிகள் தடை செய்ய முதல் 86 முதல் தானது. அப்ப அவர் அதுல சொல்றாரு என்று சொன்னால், நீங்கள் ஆயுதங்கள் எத்தனை வாங்குறீங்களோ அதை போல 10 பங்கு தமிழர்களின் இனவிகிதாசாரத்தை பல்கி பெருக்குவதை பற்றி சிந்தியுங்க. போராளிகள் கட்டாயம் திருமணம் செய்ய வேணும். போராளிகள் தேவைப்பட்டால் இருதார திருமணம் கூட நீங்கள் செய்ய வேண்டிய இல்லை வரும். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய இனவிகிதாசாரம் இல்லாமல் போய சிங்களவர்கள் எங்களை தாக்கும். நீங்கள் எல்லா படியங்களும் போய் சண்டையில் நின்றீங்கன்னா முடிஞ்சது காரியம். இங்கேதான் விடுதலை புலிகளை மகளிர் படையணியையும் உருவாக்கினார்கள் என்று சொன்னால், பாலின வேறுபாட்டு பிரச்சனையாலேயே நாங்கள் பாரதூரமான ஆபத்து சமூக சீர்கழிவும் அழிஞ்சு போடுவோம். அப்ப அவர்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்து அவர்களையும் போராட வச்சு அவர்களையும் பங்காளிகளாக வச்சிருவோம். அந்த நான் நினைக்கிறேன் பொருளியல் பேரா ஆசிரியருடைய அந்த கருத்து மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இலங்கையின் சனத்தொகையில தமிழர்கள் ஒரு 10% மாணவர்கள் தான். இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் மீது என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் ஈரானை ஒரு நாளும் வெல்லையில காரணம் அவர்களுடைய அந்த என்ன சொல்வது வேறுபாடு. நீங்கள் ஒரு குண்டை போட்டு அழிச்சிடலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு குண்டு நாடு, அது ஒரு நாட்டை அழிக்கலாம். ஈரான் அப்படி அல்ல, பல மடங்கு பெரிய. நீங்க இஸ்ரேலுக்கு இவர்கள் அணுகுண்டு வீசுகின்ற ஒரு நிலைமை என்னோட கணவர் கிட்டவே இது அணுப்போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இது கௌரவ போர் ஆயிட்டு என்று சொல்றாடாப்பா. அப்ப இந்த இஸ்ரேல் அணுகுண்டு வீசுமா ஈரான் மீது? இஸ்ரேலும் அமெரிக்காவோ ஒரு அணுகுண்டையோ 2 அணுகுண்டையோ அல்லது 3 அணுகுண்டையோ கூட ஈரான் மீது வீசினாலும் அடுத்த நிமிஷம் கொரியன் வீசுகிற அணுகுண்டான இஸ்ரேல் இல்லாமல் போகும். ஆனால் இவர்கள் அணுகுண்டை இந்த போர்ல தொட முடியாது. இது வியட்நாமில இருந்து தோத்து ஓடின மாதிரி இவர்கள் அமெரிக்கர்கள் ஓட வேண்டிய நிலைமைதான் வரப்போகுது. இப்ப இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஈரான்ல இருக்கின்ற இப்போது இருக்கின்ற இந்த அரசியல் தொடர்பு ஈரானியர்களுக்கே பெரும் வெறுப்பு இருக்கிறது. உண்மையான பேசியர்கள் அதை வெறுக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கை முறையை இந்த கொமினி மாற்றி அமைச்சு அந்த இஸ்லாமிய சரியா கட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இலங்கையில இருந்த இஸ்லாமிய தமிழர்களை முஸ்லிம்களாக மாற்றினதே அன்றைக்கு ஒருவரோட கதைக்கு கொண்டு கேட்க சொன்னார். நமக்கு தெரியுமோ, இலங்கையிலிருந்து அவர்களை முஸ்லிம்களாக மாத்தினதை இந்த அரசியல்வாதிகளுக்கு கூப்பிட்டு காசை கொடுத்து, இந்த மௌலானாக்களை கூப்பிட்டு காசை கொடுத்து இந்த ஈரான்காரன் தாப்பா இவன் தான்டாப்பா செய்தவன், இவன் தாண்டா தமிழர்கள்ட்ட இருந்து முஸ்லிம்களை பிரித்தவன். இன்னைக்கு இந்த பரான்னு 83ஆம் ஆண்டு முத்தியங்கட்டோடு சுடான் பகுதியில பல கூட்டங்கள் நடத்தினவர் ஈரோஸ் பரா. அப்பொழுது அவர் ஒரு விடயத்தை சொன்னவர், நாங்கள் ஆயுதங்களை தூக்கி வச்சு கொண்டு நிற்கிறோம், நாங்கள் பொருளாதார ரீதியில இலங்கை அரசாங்கத்தை அடிச்சு விழுத்தி நாங்கள் உரிமையை பெற வேணும், நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவா இருந்தால் நாங்கள் அழிக்கப்பட்டு போடுவோம், ஏனென்று சொன்னா முஸ்லீம் மக்கள் எங்களோட சேர்ந்து போராட முடியாதுன்றே சொல்லி போட்டார். இப்பொழுது முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்ற ஒரு பக்கமா போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியாலே அவர்களும் 3வது தரப்பாக வந்தால் இங்க 3ஆக நாட்டை பிரிச்சு தீர்வு தர்றதுக்கு ஒருதனும் வரமாட்டான். அப்ப அவர்களும் ஒரு உரிமை கேட்கிற சூழ்நிலை உருவாகிறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த தீர்வை பெறணும் என்றால் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு பெரிய அளவுல உதவணும் என்றதை பரா கூட்டத்துல சொல்றேன். அப்ப அதனாலதான் ஈரோஸ் அந்த காலத்திலேயே இலங்கையின் பொருளாதார இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அந்த இதை கொண்டு வந்தவர். ஆனா விடுதலை புலிகள் இயக்கம் சித்தாந்த ரீதியாக அதை நிராகரிச்சது காரணம் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் பொருளாதார இலக்குகளை தாக்கி அளிக்கிறதன் மூலம் ஒரு தேசிய விடுதலையை பெற முடியாது என்றால் அதை ஈடு செய்வதற்கு அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் சப்போர்ட் பண்ணி விட்டார்கள் முடிஞ்சது. ஆனால் நீங்கள் ஒரு நீண்ட ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த விடுதலைக்காக போராடி மக்களை தயார்படுத்தி உலகத்தை தயார்படுத்தி தேவைப்படும் போது நீங்கள் பொருளாதார இலக்குகளை தாக்கி அளிப்பீங்களாக இருந்தால் அப்பொழுது ஒரு தமிழர்களுக்கு தீர்வை வழங்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள இலங்கை அரசாங்கத்தை கொண்டு வரலாம் என்று வாரார்கள். இதுலதான் 98ஆம் ஆண்டு சந்திரிகாவினுடைய தேசிய குழு படையணியினர் புளியங்குளத்துல புலிகள் முகாம் ஒரு பொக்ஸ் அடிச்சு இருக்கும் போது அதுக்கு மேலால புதூர் சந்தையில இறங்கும் போது
அடுத்து வந்து மாங்குளத்தை பிடிக்கிறதும் அம்பாவத்துக்கு வாரதும் கிளிநொச்சிக்கு வாரதும் பெரிய விஷயம் இல்லை என்ற நிலை உருவாகிய பொழுதுதான் விடுதலை புலிகள் விரும்பியோ விரும்பாமலோ இந்திய தரப்பு கூப்பிட்டதுக்கு அமைவாக 2 பேரை அனுப்புறார்கள். அதுல ஒரு ஆள் தான். அப்ப என்னட்டு அந்த இந்திய தரப்பு கேட்டது, இந்த ஜேசி குரு படையை திருப்பி அடிச்சு கலைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னது? அப்ப நான் சொன்னேன், எனக்கு ராணுவத்துறை சார்ந்து ஒன்றும் தெரியாது. நீங்கள் கூப்பிட்டீர்கள், உங்களை சந்திக்கொன்றதுக்காக அனுப்பினார்கள், வந்திருக்கிறேன். நான் வந்து அது சார்ந்து கதைக்கிறேன். நீங்க என்னத்தை செய்ய விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, அது சார்ந்து கதைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்தார்கள் சொல்லி போட்டு அந்த ஏற்பாடு செய்து கொடுத்துட்டு நான் அதுல இருந்து விலக்கிட்டேன். பிறகுதானே அப்ப பிறகு நான் அறிஞ்ச தகவலின்படி இந்த ஏசி குருவை அடிச்சு புலிகள் வென்று போய் யாழ்ப்பாணம் பலாலியை பிடிக்கிற நிலைக்கு போனோம்னா வாஜ்பாய் அரசு நீ பலாலியை பிடிக்க வேண்டாம், நீங்க பலாலியை பிடிக்க போவீங்களாக இருந்தால் இலங்கை ஒரு நாடுன்ற வகையில இன்னொரு நாட்டு ராணுவ உதவியை கேட்டா பாகிஸ்தான் ராணுவம் வரலாம். இன்னொரு நாட்டு ராணுவம் வர்றதுக்கு இந்தியா அனுமதிக்க மாட்டுது. இந்திய படைகளே வரும். இந்திய படைகள் வந்தால் இந்திய படைகளுக்கு பர்சனலா உங்களோட ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. அது பாரதூரமான ஆபத்துல கொண்டே உங்களை முடிச்சு போடும். நீங்கள் அழிக்கப்பட்டு விடுவீர்கள். ஆகவே யாழ்ப்பாணத்தை பிடிக்கிறத விட்டுட்டு வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வான்றதுக்கு பாருங்கோ, நாங்கள் சந்திரிகா அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறோம் என்றுதான் புலிகள் இந்தியா சந்திரிகாவுக்கு சொல்லுது. நாங்கள் புலிகளை ராக்கெட் லான்ச்சர்களை கொண்டு போய் அங்க அடிச்சு மக்களுக்கு அடியாத நிப்பாட்டு, ஒரு நாட்டு ராணுவத்தின் உதவிகளை கேளாத நிப்பாட்டு, பேசி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நாங்கள் புலிகளை வந்து கூட்டிக் கொண்டு வரலாம் சொல்லி வாராங்க. அப்ப முள்ளமதி இந்த விடுதலை புலிகளுடைய இந்த முறிவுகள் எடுக்கிற இந்த ப்ரோசஸ்ல அதுக்கென்று ஒரு மத்திய குழு இருக்கா அல்லது தனிப்பட்ட முறையில பிரபாகரன் முடிவுகளை எடுக்கிறாரா? இது எப்படி நடக்குது? இது அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, உண்மையில விடுதலை புலிகள் இயக்கத்தில தலைவர் பிரபாகரன் தலைமைத்துவத்தை தான் வகித்தார். அந்த முடிவுகள் வந்து தாயகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் விடுதலை புலிகளுக்கு காத்திரமான ஒரு குழு செயற்பட்டு கொண்டிருந்தார். தாயகத்துக்கு உள்ளேயும் இருந்தார்கள் அவர்கள், வெளியிலும் இருந்தார்கள். புத்திஜீவிகள், துறைசார் வல்லுநர்கள், வயசு மூத்தவர்கள் என்று ஒரு குழு ஒன்று இருந்தார்கள். இயக்கத்துக்குள்ளேயும் மத்திய குழு இருந்தது. இப்ப 90ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைமுறை அரசாங்கம் வந்த பிறகு தமிழ்ல நிதித்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் தமிழே. அவர் சில இதுகளை நிராகரித்து விடுவார். போராளிகள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார். அதாவது பால்ராஜன் வந்து இங்க அளம்பில் இருந்து மன்னார் வரையும் ஒரு பெரிய ஒரு பண்டடிப்பை ஒன்று கேட்ட பொழுது ஊக்கெல்லாம் காசம் கேட்ட இல்லைன்னு சொல்லி விட்டாராம். அந்த பண்ட் அடிச்சிருந்தா இலங்கை ராணுவம் இலகுவாக இங்கே கடந்து வந்திருக்கலான்னு சொல்லி கதைக்கிறார்கள். எனக்கு தெரியாது. அப்ப அவ்வளவுக்கு சுதந்திரமான ஒரு நிர்வாக சுதந்திரம் தலைவர் பிரபாகரனால வழங்கப்பட்டது. தனிய அந்த அறிவிப்புகளை அறிவிக்கிறது தான் அவர் செய்து கொண்டிருந்தார். இதுக்கு நீங்க அழகான உதாரணம் வேணும்னா பொறுமையாக இந்த ஜெகத் கஸ்பாருக்கு வழங்கிய பேட்டியை, கடைசியா வழங்கிய பேட்டியில கேட்டீங்கன்னா அதுல கன விஷயங்களை அவர் சூசகமா சொல்றேன், கன விடயங்களை அவர் சூசகமா சொல்றேன். ஆனால் அது கேட்டிருக்கிறேன் நான். என்னென்றால் இப்ப இந்த இறுதி யுத்தம் கடைசி நேரத்தை நெருங்கியக்குள்ள அந்த கட்டமைப்பு சிதஞ்சிருக்கு போறதுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஆக்களுக்கு தொடர்புகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கிறதுக்கான வசதி இருக்கு. அப்ப அதான் இந்த ஒரு ஒப்பீடு ஒன்று இருக்கு தானே. இப்ப ஈரான் எவ்வாறு குடியிருப்பு காங்காரி, அதாவது ஏற்கனவே விடுதலை புலிகள் இந்த இறுதி போரில விஸ்வமடுகிஞ்சால ராணுவம் வந்தால் நாங்கள் மக்களை தனியாக விட்டுட்டு நாங்கள் சண்டை பிடிக்கிற திட்டம் தான் தலைவர்கிட்ட உண்மையில இருந்ததா. இந்த விடுதலை புலிகளுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் தான் மக்களை பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களை வந்து காப்பேட் பம்ப் அழிச்சே போடுவாங்க, அப்படி துடைச்சு விட்டுருவாங்க பிடிச்சு. நீங்கள் இவைக்கு 2 வழிதான் இருந்தது. ஒன்று இவர்கள் பூநகரி பக்கமா போகணும், இல்லாட்டி இங்க முல்லைத்தீவு பக்கமா வந்து வேற போகணும். இதை விட இவர்களுக்கு வேற இடமே அங்க இல்லை. பூநகரி பக்கமா போனால் இவர்களுக்கு தப்பி போறதுக்கே இடம் இல்லை. அப்ப முல்லைத்தீவு இங்க முல்லைத்தீவை நோக்கி இந்த முள்ளிவாய்க்கால் கரைக்கு வந்தால் தான் பெருங்கடலுக்கான இவர்கள் பாதுகாப்பாக தப்பி போறது கூட வழி இருக்கு. மற்றது இவர்களுக்கான ஆயுத சப்பளைகளையும் கொண்டு வர்றதுக்கும் அந்த பக்கம் தான் இருக்கு. அதாவது இவர்களுக்கு 2 வழி இருந்தது. அதான் ஆபரேஷன் பேகன் அந்த திட்டத்திலேயே அவன் சொல்லி இருக்கிறான், உங்களை நாங்கள் புனரிக்குள்ள கொண்டே அழிப்போம் அல்லது முல்லைத்தீவுக்குள்ள கொண்டே ஒடுக்குவோம். அழிப்போம் சொல்லி ஒடுக்குவோம். இந்த ஒடுக்கி போட்டு உங்களுக்கு ஒரு தீர்வு நாங்கள் தருவோம். அதாவது அடிச்சப்பம் தீர்த்துறோம்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒன்று நாங்கள் தருவோம் என்று சொன்ன போது முள்ளிவாய்க்காலுக்குள்ள கொண்ட இவர்கள் ஒடுக்க போறார்கள் என்ற போது அமெரிக்கன் வந்து இங்க இருக்க போறான்றதால இந்தியாவுக்கு ரஷ்யா சொல்லுது, நீ உடனடியாக வைப் அவுட் பண்ணு, புலிகள் இயக்கத்தை துடைச்சாளி, இல்லையோ அமெரிக்கன் வருவார். இந்தியாவுக்கு வேற தெரிவில்லை. இந்தியாவில தலைவர் பிரபாகரன் தான் பிரதமராக இருந்திருந்தாலும் கூட அன்றைக்கு புலிகள் இயக்கம் துடைச்சு அளிக்கப்பட்டிருக்காங்க. 2004ஆம் ஆண்டே விடுதலை புலிகளுக்கு கையளிக்கப்பட்டுட்டது. அத யோகி அதை பற்றி பேசி இருக்கிறார். யோகியுடைய உரை ஒன்று இருக்கு. அதை பற்றி விடுதலை புலிகளுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அவர்களுக்கு கையளிக்கப்பட்டுட்டு தான் அதே பாதையில பயணிச்சு தான் அவர்கள் முள்ளிவாய்க்கால் அடைஞ்சிருக்கிறார். இப்ப ஆனால் அது ப்ரொஜெக்ட் பீக்கனுக்கு பின்னால இருந்த நாடுகள் வந்து இணைத்தலைமை நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் இந்தியா போன்ற இணைத்தலைமை நாடுகள் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போய் இந்த சர்வதேச பொறிமுறையை கேட்கிறோம், காணாமல் போனவர்கள் பற்றி பேசுறோம், பட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீளுறுதி, இது எல்லாத்தையும் வந்து
விடுதலை புலிகளை அழிக்கிறதுல யார் முன்னின்று செயற்பட்டார்களோ, இந்தியாவும் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும், அவர்களிட்டே போய் கையேந்திர நிலைமையில தானே இருக்கு. இதுலதான் ஜெயபாலன் நான் 2010 உலகம் அறியாதவன் பொதுவழிக்கு வந்து நான் சொன்னது, இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயோ இந்த உலக அமெரிக்காவிட்டையோ மற்றவர்கள்ட்ட கேட்டோ எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஆயுதத்தால போராடியது போல அந்த ரத்தம் சிந்திய அரசியல் முடிவு வந்துட்டு நாங்கள் ரத்தம் சிந்தாத யுத்தத்தை நான் செய்தே ஆகப்படும். ஆகவே விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களும் சரி, ஏனைய இயக்கங்கள்ல இருந்தவர்களும் சரி, இந்த விடுதலைக்காக நீங்கள் புறப்பட்டவர்களாக இருந்தால் எல்லாரும் ஒன்றுபட்டு வாங்கோ, வந்து ஒரு அரசியல் பேர் இயக்கத்தை கட்டமைங்கோ, உலகளாவிய ரீதியில கட்டமைங்கோ, போரில் சிதைஞ்ச தாயகத்தை மீள கட்டி எழுப்புவோம், மக்கள் தொகையை அங்க பல்கி பெருக வைப்போம், இருதார திருமண தேவை ஏற்பட்டால் அதையும் நாங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆணுக்கு 2 பெண் இருந்தால் எப்படி தேசத்தால தாக்குப்பிடிக்க முடியும்? தாக்குப்பிடிக்க முடியாது. அப்ப அதையெல்லாம் செய்வதற்காக நான் ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தாவோட நான் நேர கலைச்சுக்கிறேன். டக்ளஸ் தேவானந்தா துரோகி என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தாவை விடுதலை புலிகள் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது, முயற்சி செய்தது எல்லாம் சரி. ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவோடும் நான் காய்ச்சினான், கிலோடும் காய்ச்சினான், இபிஆர்ல இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அணியோடும் காய்ச்சினான், எல்லாருக்கும் சொன்னான், நீங்கள் உண்மையாக இந்த மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களாக இருந்தால் இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்வதற்கு ஒரு பொது நிலைப்பாட்டுகளை, ஒரு சுழற்சி முறை தலைமத்துவத்துக்குள்ள வாங்கும். இந்த சுழற்சி முறை தலைமத்துவத்திற்கு கீழே கூட்டமைப்பாக இயங்க வேண்டும் என்ற கருத்து சம்பந்தன் தரப்புக்கும் நாங்க சொல்றோம். சம்பந்தன் தரப்பில இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வெளியேற்றினதுக்கு காரணம் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை மீண்டும் இயக்குவதற்கு வழி இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போன பொழுதுதான் அவங்க உடனடியாக உஷாராகி சுமந்திரனாக யாரு கஜேந்திரகுமார் கூப்பிட்டு சொல்றாங்க, கூட்டமாக கூப்பிட்டு சொல்றான், நீ யாழ்ப்பாணத்துல வேணும் அரசியல் செய்யும். அப்ப கஜேந்திரகுமார் சொல்றான், எனக்கு யாழ்ப்பாணத்தோட எந்த பரிச்சயம் இல்லை, நாங்க ஒன்றும் செய்யலாம். அப்ப அவங்களோட சொல்றான், என்ன அப்ப எப்படி செய்யலாம்? அப்பதான் இவன் சொல்றான், எனக்கு செல்வராஜா கஜேந்திரனை தந்தால் மட்டும்தான் நான் யாழ்ப்பாணத்துல வந்து அரசியல். இப்ப செல்வராஜா கஜேந்திரன் எங்க நோர்வேல, செல்வராஜா கஜேந்திரனுக்கு இங்க வர என்ன பிரச்சனை அதையெல்லாம் தெளிவுபட்டு உடனடியா போய் ரொகான் கூட சிங்கப்பூர்ல சந்திக்க சொல்லு, இங்க வர சொல்லு, போய் அரசியல் நடந்து கொண்டு வந்தான். தமிழ் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியில விடுதலை புலிகள் போட்டு தமிழ் தேசிய என்ற பெயரை போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று அரசியல் நடத்துறாங்க. அது பதிவு செய்யப்படாத கட்சி என்று கூட சொல்றாங்க. இந்த இவங்கள் தான் திலீபன் வழியில் வருகிறோம் என்று எங்களுடைய விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் நடத்துகிற அரசியலுக்காக நான் எழுதின திலீபன் வழியில் வருகிறோம் என்ற அந்த கோஷத்தை அப்படியே பறிச்சோம். இன்றைக்கு ஏன் வந்து ஒன்று தமிழ்நாட்டு ஊடகத்தை நடத்தி போட்டு படிச்ச பெரும் புத்திஜீவி போட்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை, நீ வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வெளிநாட்டில இருந்து போட்டு என்ன செய்ய போறாய்? தாயக நிலவரம் என்ன? அங்க கலாச்சாரம் எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, மக்கள் தொகை எங்க இருக்குது, புலம்பெயர்ந்த மக்கள் ஒன்றாக இருக்கிறார்களா? நீ கொண்டு வர வட்டுக்கோட்டை தீர்மானத்தை யார் இருக்க போறான்? ஒரு மண்டபத்துக்குள்ள நடத்துற வட்டுக்கோட்டை தீர்மானம் எதை கொண்டு வர போகிறாக்கு? இன்னைக்கு ஜேவிபி வந்து நாடு ஒன்று, நாம ஒரு குடிகள் எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போய் ஆகணும் சொல்லி கொண்டு வந்துட்டாங்களே. இப்ப ஜேவிபியை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் வேறோம். அது உங்களுக்கு தெரியுமோ? கருத்தியல் ரீதியாக தெளிவாக சிந்திக்கிறவன் வேற வழி இல்லை. நான் கனடால இருக்கிறேன், எந்த சந்ததி எங்க போகுது எனக்கு தெரியாது. போராடிய பெரிய பெரிய பல போராளிகள் வெளிநாடுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கேயோ எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. கணவன் ஒரு அரசியலை இருக்கிறான், மனைவி ஒரு அரசியல் இருக்கிறான், 2 பேரும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள். இப்படி எல்லாம் சிதஞ்சு சில்லம்பலமா போய் கிடக்கிற இந்த காலத்துல இவர்கள் ஒரு அறிவு கட்டத்தனமாக தங்களுடைய சுய நலன்களுக்காக தங்களுடைய மெத்த படித்த மேதாவித்தனங்களை வச்சுக்கொண்டு இந்த பைத்தியகாரத்தனமான கதைகளை பேசுகிறார்கள். என்னை பொறுத்த வரையில நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறேன். என்ன பைத்தியகாரம் சொல்லலாம், இவங்களை என்ன வடிவம் கூட எனக்கு கொடுக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு எஞ்சிய புலிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கும் இருக்கு. அந்த அரிய வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் முதலில் தகுதியானவர்கள் இணைந்து உலக நாடுகளுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்க வேணும். இது தவிர்க்க முடியாது, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, நீங்கள் வைக்க வேணும். நாங்கள் ஜனநாயக ரீதியில் நமது மக்களுக்கான அரசியல் ஈடுபட எங்களை அனுமதியுங்கோ, ஜனநாயக ரீதியாக செயல்பட அனுமதியுங்கோன்னு சொல்லி கோரிக்கை வைக்கலாம். அதை உலக நாடுகள் நிராகரிக்க முடியாது. இன்றைக்கு எங்களை அழிச்சு இன்றைக்கு ஜேவிபி வந்து முழு நாட்டையும் கவலையிடம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஈரான்ல போய் ஈரான் மக்களுக்காக இவர்கள் இன்றைக்கு போர் நடத்துறோம்னு சொல்லி நடத்த முடியாது. அன்றைக்கு என்ன சமாதானத்துக்கான போர் என்று இலங்கை அரசாங்கத்தை வச்சு இலங்கை அரசாங்கம் போர் நடத்தி இருக்கலாம். புலிகள் புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இப்படி உடைஞ்சு அரசியல் கட்சியாகி தமிழினத்தை அழிக்கிற வரலாற்று நாயகர்களாக வரலாற்றில் இடம்பெறுறதை விட இவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளையும் கலைச்சு போட்டு இவர்கள் ஜனநாயக வழிக்கு வந்து ஜனநாயக ரீதியாக தங்களுக்கான ஒரு புதிய தலைமைத்துவத்தை உருவாக்கி அந்த தலைமைத்துவத்துல முடிவெடுத்து இவர்கள் ஒரு அரசியலை செய்யணும். என்ன கேட்டா புலிகள் இன்றைக்கு எஞ்சிய புலிகள் செய்ய வேண்டிய வேலை இவர்களால் சிதைஞ்சு சீரழிஞ்சு அழிஞ்ச தாயகத்தை கட்டி எழுப்பணும். அதுக்கான வெளி இருக்குத்தானே. இப்ப அதை நீங்கள் ஒரு தரம் உங்களுக்கு தர தேவையில்லை தானே. இப்ப புலிகள் ஜனநாயக ரீதியான
அரசியலை முன்னெடுக்கணும் என்றால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதை புனித பூமி மக்கள் கட்சி அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், புனித பூமி மக்கள் கட்சி என்று ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்றால் அதை செப்பனிட்டு அதை சீர்படுத்தி அதை விடுதலை புலிகளுக்கான ஒரு அரசியலாக என்றாலும் அதை கட்டி எழுப்புறதுக்கு எல்லாரும் ஒன்றுபடுங்க கொண்டு கேட்டால் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு முயற்சி நடந்து வரும். புனித பூமி மக்கள் கட்சியில இருக்கிறவர்களே எங்களை போன்ற சித்தாந்தவாதிகளை ஏற்றுக்கொள்றார்கள் இல்லை. இங்கதான கேள்வி எழுது. அதை யார் முன்னெடுக்கிறார்கள்? அந்த புனித பூமி மக்கள் கட்சி யார் முன்னெடுக்கிறார்கள், யார் வழி நடத்துகிறார்கள்? விடுதலை புலிகளின் கடம்போக்காளர்கள் இப்ப கதைக்கிறார்கள். விடுதலை புலிகளின் சித்தாந்தத்தை கடுமையாக கொண்டவர்கள் ஒரு நாடக அரசியல் நடத்துகிறார்கள் இப்ப பாக்குறாங்க. யார் அது? வெளிநாட்டுல உள்ள அமைப்புகளா? எனக்கு தெரியாது. தாயகத்துல இருக்கிறவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் வெளியில பல்வேறு விதமாக பேசுகிறார்கள். எனக்கு தெரியாத நான் பேச முடியாது. ஆனால் அது ஒரு நல்ல முயற்சி. புனித பூமி மக்கள் கட்சி என்று பெயர் வைக்கிறதுக்கு தமிழர்களுக்கு தகுதி உண்டு. அவர்கள் இந்த மண்ணுக்காக போராடி இறுதி வரை போராடி உலகத்தில் ஒரு வரலாற்றை படைத்த மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் புனித பூமி மக்கள் கட்சி என்று சொல்லி மக்களுக்கான அரசியலை போராளிகள் கொண்டு வருவது 100% சரி. அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில ஒருவரை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த தலைமை பொறுப்பிலே ஒருவரை நிறுத்த வந்த இடத்திலே பல கேள்விகள் இருக்கலாம். இவரை விட தகுதியானவர்கள் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஜேம்ஸ் என்ற ஒரு போராளி, அவர் தான் தலைவராக இருக்காங்க. என்ன பொறுத்தவரையில நீங்கள் யாராவது தலைவரா வாங்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் தலைமைக்கு தகுதியானவரா இருந்தால் நீங்கள் யாரையெல்லாம் அரவணைக்கணுமோ அவர்கள் அனைவரையும் அரவணைக்கும். விளங்குதானே? விடுதலை புலிகளை பற்றி நீங்கள் சித்தாந்த ரீதியாக புரிந்தவராக இருந்தால் உங்களை போன்று விடுதலை புலிகளை பற்றியும் தமிழினத்தை பற்றியும் சித்தாந்த ரீதியாக புரிந்தவர்கள் எல்லாரையும் நீங்கள் அரவணைக்கும். ஆனா என்ன நீங்க சொல்ற அந்த ஜேம்ஸ் என்ற பெயர் நான் இதுக்கு முன்னர் கேள்விப்பட்டது கிடையாது. அவரை யாரென்றும் தெரியாது. அப்படி ஒரு இனம் தெரியாத ஒரு நபருக்கு பின்னால மக்களோ மற்ற போராளிகளோ அணிதிரள்வார்களா? அது தேவையில்லை. அதாவது மக்கள் அணிதிரள வேண்டிய தேவையில்லை. போராளிகளுக்கு ஜேம்ஸ் போராளிகள் அணிதிரள வாய்ப்பு இருக்கா? வேணும். அவர்கள் திரளாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவர்களுடைய சுயநலமும் எதிரிகள் இவர்களை பிரித்து கையாளுறதும் தான் காரணமே தவிர ஜேம்ஸ் முன் வந்திருக்கிறாரோ. நீங்கள் ஜேம்ஸ் தெரியாது, யார் என்று தெரியாது. அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவரை யார் இங்க கொண்டு இறக்கினார்கள் என்று தெரியாது. நீங்கள் பிரான்ஸ்ல காய்ச்சவர்களும் என்ன சொன்னவே முல்லமதியே தெரியும். முல்லமதிக்கும் புலிகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவேன். முல்லமதி விடுதலை புலிகள்ல இருந்தவர். ஆனா அவர் மாத்தியாவுடைய நபர். அந்த பாணியில தான் அவர்கள் அந்த கதை கொண்டு போனாங்க. என்ன மாத்தியாட்டுக்கு நான் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு போறேன். அதை நீங்கள் ஓப்பனாவே சொல்லுவீங்க. என்ன செய்யறது? மாத்தியாட்ட இருந்து எடுத்ததுக்கு போறது, மாத்தியாட்ட இருந்து அந்த பொறுப்பை எடுத்து பாவரசன் பேப்பர்ட்டா கொடுத்து என்ன அவருக்கு அடுத்த பொறுப்புல போட்டு விட்டு இருந்தவர் தலைவர் பிரபாகரன். இதை நான் வந்து சொன்னா இவர் தன்னை பொறுப்பாளர் சொல்றாருன்னு சொல்லுவாங்க இந்த கோமாளிகள். அது இல்ல பிரச்சனை. உங்களுக்கு ஜேம்ஸ் யாருன்னு தெரியணும்னா போராளிகளுக்கு தெரியும். எனக்கு கூட ஜேம்ஸ் யாருன்னு தெரியாது. சக போராளி ஒருவன் ஜேம்ஸ் யாருன்னு சொல்லி விளங்கப்படுத்தின போது ஓகேடாப்பா சரி ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொள்ற மனம் உங்களுக்கு வேணும். ஒரு அரசியல் கட்சியை துவங்கல நீங்க ஒரு ரகசிய அமைப்பு மாதிரி துவங்கலாதானே? இல்ல அதுதான் இவன் செய்த பிழை என்று நான் சொல்றேனே. இப்ப நீங்கள் ரகசிய அமைப்பு மாதிரி தோற்றமளிக்கிறதுக்கு காரணம் இவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு விலங்க போட்டு பூட்டி வச்சிருக்கிறார். இயக்கத்துக்கு உலக நாடு முழுக்க தடை இருக்குது. அரசியல் கட்சி என்று சொல்லி தாங்கள் துண்டு துண்டாவுடன் அரசியல் கட்சியை உருவாக்கி தங்களுக்குள்ள தாங்களே மோதிக்கொள்ளணும். இன்னைக்கு ஜனநாயக போராளிகள் ஒரு பக்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகளால் உருவாக்கப்பட்ட 3வது அரசியல் கட்சியாக. அப்ப நீங்கள் 3வது வரும்போது நீங்கள் 2ஐயும் கூட்டி கட்டித்தான் 1ஆ வந்திருக்க. இந்த சித்தாந்தம் கூட உங்களுக்கு அரசியல்ல தெரியலையேண்டா நீங்கள் இன்று தலைவதாங்கிறது. இந்த சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேசம் நெட் போன்ற எனக்கு தெரியும் அந்த ஒரு ஊடகம் தான் விடுதலை புலிகளை விமர்சன கண்ணோட்டத்தை பாக்குது. மற்றும்படி 99.9% ஊடகங்களும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறவர்களாகவும் விடுதலை புலிகளுடைய ஆய்வாளர்களாகவும் தான் இருக்கிறோம். இவர்களால ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு வழி நடத்த முடிய இல்லை. அந்த ஆய்வுகள் நீங்க சொல்ற இந்த ஊடகங்கள் எல்லாம் உள்நோக்கம் கொண்ட சுயநலம் கொண்ட தற்குறிகள் என்று நான் சொல்லுவேன். இவர்களை தற்குறிகள் என்று சொல்லுவேன். நாங்க சொல்றேன் ஆயுதம் ஏந்தி போராடிய காலத்துல நானே ஒரு கவிதை எழுதினேன். கனடால வந்து இளைய பாரதி என்ற சிடிபிசி வானொலியில அவர் நடந்து கொள்ற விதத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு குரல் பதிவு விட்டுட்டு, கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆன போதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள், நீ செய்யறது சரியோ என்று நீயே உணர்ந்து கொள்வாய் இளைய பாரதி என்ற மாதிரி ஒரு இதை விட்டு போட்டு நான் எழுதினான். சிங்களவன் ஏடுகள்வார் ஒரு நிலையாக, ஏன் செந்தமிழர் பேச வேண்டும் நடுநிலையாக. செந்தமிழர் ஊடகங்கள் எதுக்கு பேசணும் நடுநிலைமையாக? நீங்கள் தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக பேசுங்க. புலிகளிடம் பிழை இருக்கா? புலிகளிடம் அதை சொல்லுங்க. புலிகளின் காதுல வந்து கத்துங்க. அதை நான் உங்களுக்கு முதலும் சொன்னேன். புலிகள் செய்கிற தவறென்று காணப்பட்ட விஷயங்களை துணிந்து பேசிய தமிழர்கள் உங்களுக்கு தெரியாது.
தாறுமாறா பேசினவர்கள் இருக்கிறார்கள். மூத்த தமிழர்கள் பலர் கூப்பிட்டு பேசிக்கிறார்கள். தலைவருக்கு கடிதம் எழுதி தாங்கொண்டு எழுதி தந்திருக்கிறார்கள். தலைவருக்கு கடிதம் போய் தலைவர் அதுக்கு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். ஒரு நிர்வாகத்தை இயக்க வேண்டும் என்றால் அந்த நிர்வாகங்களுக்கு சுதந்திரத்தை நீங்க கொடுக்க வேண்டும். அதை தலைவர் கொடுத்திருந்தார். அங்க நடந்த தவறுகளை மக்கள் கண்டுபிடிச்சு சொல்லிக்கே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்கையும் எடுத்திருக்கிறார். மக்கள்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்தா வேறு புலனாய்வுத்துறைக்கு உடனே வரும். நாங்கள் போய் அதை பார்ப்போம். இப்ப நீங்க அன்றைக்கு யாரும் ஒரு இந்த அருண் சித்தார்த்தின் பதிவில் ஒருத்தர் வந்து சொல்றாரு பாருங்க, அதாவது துணுக்க துறைக்கு பொறுப்பா இருந்தவரை பிடிச்சி சிறையில போட்டதுக்கு பைப்பர் தான் பிடிச்சு போட்டவர் சொல்றாங்களே. பிடிச்சு போட்டிருந்தா வேர்கள் புலனாய்வுத்துறை தான் பிடிச்சு போட்டது. வேர்கள் புலனாய்வுத்துறைக்கு அப்ப பொறுப்பாளர் பைப்பர். 91ஆம் ஆண்டு பிற்பகுதியில இருந்து வேர்கள் புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாளர் பாவரதன் தான். பொட்டம்மானோட இருந்திருப்பார். தமிழ்ல புலனாய்வுத்துறையை சேர்ந்தவராகத்தான் அவர் காட்சிப்படுவார். அவர் அந்த பொட்டம்மான நிகழ்ச்சியிலிருந்து ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். அது ஒரு பக்கம் நடக்கும். மறுபக்கத்துல ஜனவரி வரைக்கும் ஏதாவது ஒரு ஆபரேஷனை கொடுத்து விட்டாருன்னா அதை வேர்கள் புலனாய்வுத்துறை பேரில் நடத்தி முடிச்சு விட்டுருவார். பொட்டம்மாண்ட நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைய பொட்டம்மாண்ட நிர்வாகம் சடைய பார்க்கும். சடைய பார்க்குமோ இல்லையோ அப்ப நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன செய்யணும்? இன்னொரு தரப்பு வேணும். நடவடிக்கை எடுப்பார். நடத்தி கொண்டா பிடிச்சு கொண்டு போட்டு அப்ப அங்க விசாரிச்சு பார்த்தா இவன் ஒரு தற்குறி மாதிரி அறிவு குறைவான இப்படி செய்து போட்டாருன்னு சொல்லி போட்டு அவனுக்கு எதிராக ஒரு தண்டனையை வழங்க முடியாதுன்றான் அவனை கரைச்சு விடுவார். கடைசி அமல நீண்டு கொண்டே போகுது. என்னென்றால் நீங்கள் வந்து விடுதலை புலிகள் என்ற பெயர்ல விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் உருவாக்கின அனைத்து கட்சிகளையும் ஆரம்பத்தில் ஆதரிச்சிருக்கிறீர்கள். குறிப்பாக ஜனநாயக போராளிகள் கட்சியை நீங்கள் ஆரம்பித்து வரவேற்றிருந்த நீங்கள், நம்பிக்கையோடு இருந்த நீங்கள், அதுக்கு பிறகு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியை நம்பிக்கையோடு இருந்த நீங்கள், அதே போல இப்ப நீங்கள் புனித பூமி மக்கள் கட்சிக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்க. ஆனால் அவர்களை பற்றி கூட உங்களுக்கு பெரிய அளவில் இதுவும் தெரியாது என்றுதான் உங்களோட நிலைமை இருக்குது. அதான் உண்மை. அப்ப நீங்கள் விடுதலை புலிகளுடைய முன்னணி உறுப்பினர் என்றே வைப்போம். அப்ப உங்களுக்கே தெரியல என்றால் ஏனைய போராளிகள் இதுல வந்து அணி திரள்றதுக்கான வாய்ப்பு ஏன் அது இவ்வளவு ரகசியமாக கட்டமைக்கப்படுகிறது? இப்ப பிறகு தமிழ் நெத்தியா ஒன்று துவங்குறார், அவரும் புலிகள் உண்மையிலேயே மக்களை குழப்பு. நீங்கள் எல்லாம் மக்களை குழப்புறீங்க. தயவு செய்து பிரிஞ்சு கொள்ளுங்க. தமிழ் நெத்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு ஊடகவியலாளர். சரிதானே? இப்ப புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகள கட்சியை உருவாக்கி வச்சிருக்க என்பதாக விடுதலை புலி இயக்க போராளி, ஜனநாயக போராளிகளை உருவாக்கினவர்கள் விடுதலை புலி இயக்க போராளி, மக்கள் கட்சி என்றதை இப்ப உருவாக்கி வச்சிருக்கிறவர்கள் விடுதலை புலி இயக்க போராளி, தேர்தல் திணைக்களத்துல இன்னொரு கட்சியை உருவாக்குறதுக்கு மக்களும் போராளிகளும் சேர்ந்து பதிவு செய்து வைத்திருக்கிறவர்களும் விடுதலை புலி இயக்க போராளி. அவர்கள் யார் என்ன பேர் வரும்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை பத்தியும் படிவா தெரியாது. அதை பத்தி கொஞ்சம் இன்னொரு கட்சியும் பைப் லைன்ல இருக்கு. இன்னொன்று அடுத்து இன்னொன்று அந்த தேர்தல் திணைக்களத்துல பேர் பதிவு செய்யப்பட்ட நிலைமையில இருக்கு. அப்ப அவர்களை கூட நான் இந்த இது வாக்குகளை உடைக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிறதா, உண்மையிலேயே போராளிகளை ஒன்றிணைச்சு மக்களுடைய உரிமையை வென்றெடுக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிறதா? எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ற நிலைமைதான் இப்ப இருக்கு. ஏனென்றால் அறுதியிட்டு கூற முடியல இவர்கள் ஏன் வந்தார்கள். அதான் நான் சொன்னேன், இப்ப ஒரு தகுதியான போராளிகள் அணிதிரண்டு ஒரு அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றால் ஏற்கனவே இருந்த இந்த விடுதலை புலிகள் புனரளிக்கப்பட்ட புலிகளையும் ஜனநாயக போராளிகளையும் இவர்கள் முதல் கூப்பிட்டு இருக்கோம். இங்க வாங்குவோம், நாங்கள் ஒரு இயக்கமாக இருந்து போராடிய போராளிகள், நாங்கள் இப்படி ஆளாளுக்கு அரசியல் கட்சி வச்சு கொண்டிருக்க கூடாது. ஏன்னா இங்க ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் இருக்குது, எங்கட பேர்ல பல அரசியல் கட்சிகள் வேண்டாம். ஆக கூடது 2 இருந்தா பரவாயில்லை. ஜனநாயகம் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டா 2வது இருக்கலாம். நீங்கள் இப்படி ஆளாளுக்கு ஒரு கட்சியை வச்சு என்ன சாதிச்சீங்க? இந்த கடந்த 16 வருஷமாக ஜனநாயக போராளிகள் சாதிச்சது என்ன, புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகள் சாதிச்சது என்ன என்றதை கேட்கலாம். சரி, இந்த புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலி என்றதை அவர்கள் வச்சு கொண்டிருந்திருந்தா அந்த புனர்வாழ்வளிக்கப்பட்டதை தவிர்த்து போட்டு புலிகள் இந்த பேர்ல ஏதாவது அரசியல் கட்சியை கொண்டு வர்றதுக்காக எதிர்காலத்துல பயன்படுத்தலாம் என்றதுக்காக அதை ஒரு கட்சியாக கூட வச்சிருக்க விரும்பினா கூட அவர்களை செயல்பட விட்டுட்டு கூட ஒரு தந்திரபாயமாக செயல்படுறீங்கன்னா ஜனநாயக போராளிகள் கட்சியை எழுத்துற முடியுமோ? முடியாது. ஏன்னா இப்ப அவர்கள் எல்லாரும் அரசியல் திராணிகள் ஆகிவிட்டார்கள். இப்ப விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் மெல்ல 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 இந்த கார்ப்பரேட் அரசியல் பிராணிகளாக மாற்றப்பட்டு வருகிறார்கள். இதுதான் உண்மை. இவர்கள் சொந்த புத்தியில செயல்படுறார்கள் என்றதை நிறுவுறது வந்து மிக கடினமாக இருக்கு. உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க தொட்டு சென்றிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு பல்வேறு விமர்சனங்களையும் கொண்டு வரும், இருந்தாலும் பல்வேறு உண்மைகளையும் நீங்கள் போட்டுடைத்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். உயிர் வாழ்வுக்காகவோ நாங்கள் சிந்திக்க இல்லாத இரண்டா எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டு வருது. எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டு வருகிறது. விடுதலை புலிகள் இயக்கம் இந்த ஈழ போராட்டத்தை ஏகப்பிரதித்துவம் கொண்ட இயக்கம். முள்ளிவாய்க்காலில் அதனுடைய ஆயுதங்கள் செயலற்று போன பிறகு இருக்கிற ஒரே ஒரு வழி ஜனநாயக வழியில செயல்படுறது. ஜனநாயக வழியில் செயல்படுவதற்கு ஆக சிறந்த நடைமுறை எதுவோ அதை பின்பற்றுவதுதான் போராளிகளுடைய கடன். நான் என்னை பொறுத்த வரையில் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ, ஜேம்ஸ் வந்தால் என்ன, வசந்தன் வந்தால் என்ன, சுக்லா வந்தால் என்ன, எம்ஜிஆர் வந்தால் என்ன, ஜனன் வந்தால் என்ன, கந்தன் வந்தால் என்ன, பூதன் வந்தால் என்ன, யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு அங்கே ஒரு கதிரை போட இல்லைன்றா கூட எனக்கு பிரச்சனை இல்லை.
ஆனால் நீங்கள் சரியானதை செய்தால், நான் திரும்ப திரும்ப இவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சரியானதை செய்தால்டாப்பா நான் சத்தம் போடாம ஒதுங்கி கூட இருந்துருவேன். நான் ஒரு விமர்சனம் கூட வைக்க போறது இல்லை. ஆனால் நீங்கள் செய்கிறதாலே ஒன்றும் மெனப்போறது இல்லை. நீங்கள் விடுதலை புலிகளின் பேர்லயும் அதை செய்கிறீர்கள். கல்லறையும் இல்லாமல் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் மாவீரர்கள் விதையாக போய் விதைஞ்சு கிடக்கிறார்கள். ஊனமுற்று இந்த போரில் பாதிக்கப்பட்டு பல்வேறு கஷ்டங்களோட மக்கள் போராளிகள் அந்த மண்ணில வாழ்றார்கள். அவர்களுடைய நிலைமை தான் மிக மோசமானது. இதுல மிக மோசம். இந்த மக்களின் நிலைமை மிக உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே எங்களுடைய தேசம் எப்படி நாங்கள் கற்பனை செய்து கொண்டு நீங்க போராடினீங்க, உங்களை உயிரை கொடுக்க துணிஞ்சிருந்தீங்க. அந்த தேசம் அழிக்கப்படுது. அதை கட்டி எழுப்புறதுக்கு உங்கள்கிட்ட சொந்தமா சிந்தனை இல்லாட்டியும் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களோட கருத்தை கூட ஏற்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்றால் எனக்கு விளங்கல. ஜெயபாலன் இதை அவர்கள் விமர்சனம் என்று எடுத்துக்கொண்டால், அவர்கள் நான் தங்களை வஞ்சிக்கிறேன் என்று எடுத்துக்கொண்டால் நான் ஒன்றும் செய்யலாம். நாங்கள் நீண்ட உரையாடல தந்திருக்கீங்க. பல்வேறு உண்மைகளையும் வெளிப்படையாக மிக நேர்மையாக வச்சுக்கிறீர்கள் நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் இது தொடர்பில் தொடர்ந்து உரையாடணும். மக்கள் மத்தியில இது தொடர்பில் ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். அதே போல போராளிகள் மத்தியிலையும் தெளிவு ஏற்பட வேண்டும் எங்க போறோம் என்றது பற்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.